இபிஎஸ் முதலமைச்சராக உட்கார வச்சதே நான் தான். ஆனா அவரு என்னையே முதுகுல குத்திட்டாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்தா 10,000 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்குமே கட்டணம் இல்லாத பேருந்து வசதியானது வழங்கப்படும். இப்படி இபிஎஸ் அவர்கள் 3 கட்ட தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை இபிஎஸ் மீது வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 9 வருடங்களுக்கு பிறகு அவங்க ஒரு புதிய கட்சியை தொடங்க போவதாகவும், அந்த கட்சியில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு இவங்களுடைய உருவப்படமுமே இருந்துட்டு இருக்கு. இபிஎஸ் அவர்களுடைய பேரை சொல்ற அளவுக்கு கூட அவர் நல்லவர் கிடையாது, அதை சொல்றதுக்கு நான் விரும்பவும் இல்லைன்னு பல விதமான விமர்சனங்களையுமே வச்சிருக்காங்க. அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்கு, இபிஎஸ் அவர்கள் 2026 தேர்தலுக்காக என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்காருன்ற டீட்டெயிலை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட். முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியாக எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு குலவிளக்கு திட்டம் மகளிருக்கு மாதம் 2,000 வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு திட்டத்துல அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்குமே மாதம் 2,000 வழங்கப்படும். இந்த ஒரு தொகையானது வங்கி கணக்கில் செலுத்திடுவாங்கன்ற ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்குமே பேருந்து பயணங்கள்ல கட்டணம் இல்லாத ஒரு பயணமானதை அறிவிச்சிருக்காங்க. வீடு இல்லாதவர்களே இருக்கக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்டே வீட்டையுமே கட்டித்தர போறாங்களாம். மத்திய அரசின் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமானது இப்போ 125 நாள் வேலை வாய்ப்பாக இருக்கு. அதை 150 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக மாற்ற போறாங்களாம். மகளிருக்கான 2 சக்கர வாகனங்கள் சுமார் 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 மானியத்துடன் அம்மா 2 சக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டமானது மீண்டும் அறிமுகப்படுத்த போறாங்களாம். அதிமுக ஆட்சி காலத்துல 5.18 லட்சம் கோடி கடன்ல இருந்தது. இப்போ டிஎம்கே ஆட்சியில 10.5 லட்சம் கோடி கடன்ல இருப்பதாக இபிஎஸ் குற்றம் சொல்லியிருக்காரு. இந்த திட்டங்கள் எல்லாமே முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள்ல அவரு தெரிவிச்சிருந்தாரு. 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில முதியோர்களுக்கான ஓய்வூதியத்துல 2,000 அதிகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. விதவை பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் இவங்களுக்கு 1,200ல இருந்து 2,000 மாற்றப்படும்னு சொல்லியிருக்காரு. மாணவர்களுடைய கல்வி கடனானது தள்ளுபடி செய்யப்படும், அதை அரசே ஏற்கும்னு சொல்லியிருக்காரு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலை இல்லாம வழங்கப்படும். தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுல காளைகளை அடக்கும் பொழுது அசம்பாவிதமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் 10 லட்சம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சைக்காக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு அரசுடைய சார்பில் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிருக்கு சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டி இல்லாம கடனானது வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடனையுமே தள்ளுபடி செய்யப்படும். இது போன்ற வாக்குறுதிகளை 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியாக இபிஎஸ் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியாக ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதிகள் எல்லாமே கொடுத்திருந்தாரு. அதுலயும் முக்கியமா அனைத்து குடும்பத்தாரர்களுக்குமே 10,000 ரூபாய் வழங்கப்படும்ன்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. வேலை இல்லாம இருக்கிற பட்டதாரிகளுக்கு 2,000 ரூபாயாகவும், +2 வரைக்கும் படித்து வேலைக்காக காத்திருப்பவங்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீன்பிடி தடைக்காலங்கள்ல உதவி தொகையாக 8,000 இருந்ததை இப்போ 12,000 மாற்றப்படும்னு சொல்லியிருக்காரு. பொங்கல் அன்னைக்கு பரிசு தொகை மட்டும் இல்லாம மானியமாக 1,000 ரூபாய் சேர்த்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. கைத்தறி நெசவாளர்களுக்கான விலையில்லா மின்சாரமானது 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டாக மாற்றப்படும். விசைத்தறி நெசவாளருக்கான விலையில்லா மின்சாரமானது 1000 யூனிட்ல இருந்து 1,400 யூனிட்டாக மாற்றப்படும். நடைபாதைகள்ல சிறு வியாபாரிகள் கடை போட்டிருப்பாங்க, அவங்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாம டிஎம்கே ஆட்சியில விலைவாசியானது ரொம்ப அதிகமாகவே உயர்ந்து இருக்கு. சொத்து வரி, மின் கட்டணம்னு ஒவ்வொன்றுமே ஏறி இருக்கு.
நீதிமன்றத்துடைய தீர்ப்பை கூட மதிக்காத ஒரு அரசு தான் டிஎம்கே அரசு. இன்னைக்கு வரைக்குமே ஒரு நிரந்தரமான டிஜிபி கூட இன்னும் அவங்க போடல. இப்படி டிஎம்கே அரசு மீதுமே குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த மாதிரியான 3 கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை இபிஎஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த வாக்குறுதிகள் எல்லாமே நடைமுறையில் செயல்படுத்த முடியுமான்ற கேள்வியுமே மக்கள் சைடில் இருந்துமே பத்திரிகையாளர்களுமே கேட்டிருந்தாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஒரு பக்கம் ஏடிஎம்கேல இருந்து இபிஎஸ் அவர்கள் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காரு. மறுபக்கம் சசிகலா அவர்கள் மீண்டும் ஒரு புதிய கட்சியை தொடங்க போறாங்க. அந்த கட்சியினுடைய கொடியில எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா இவங்களுடைய உருவப்படமானது பதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய பெயரை விரைவில் அறிமுகப்படுத்த போவதாகவும் சசிகலா கூறியிருக்காங்க. பலவிதமான குற்றச்சாட்டுகளை இபிஎஸ் மேலையும் வச்சிருக்காங்க. 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரகசியத்தை சொல்வதாக சசிகலா சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் அதிகாரிகளை கையில போட்டுக்கொண்டு பெங்களூருல சசிகலாவிற்கு நெருக்கடியை கொடுத்தாரு. சசிகலாவின் கணவருடைய உடல்நிலை சரியில்லாத போது கர்நாடக அரசு பரோல் வழங்க முன்வந்தாங்க. ஆனா எடப்பாடி அரசு அதை மறுத்து இருந்தாங்க. 15 நாட்கள் என்பது 5 நாட்களாக இருந்தது. அது மட்டும் இல்லாம போயஸ் கார்டன்ல ஸ்டே பண்ணுவதாக இருந்தா அந்த ஒரு 5 நாட்களுமே ரத்து செய்யப்படும் ஒரு எச்சரிக்கையுமே விட்டிருந்தாங்க. இபிஎஸ் அரசின் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க வேற ஒரு வாகனத்துல சசிகலா போனதாக இப்ப சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் முதலமைச்சராக உட்கார வச்சதே நான் தான், ஆனா அவரு என்னையே முதுகுல குத்திட்டாரு. எடப்பாடி அவர்களுடைய பெயரை சொல்ற அளவுக்கு கூட அவர் நல்லவர் கிடையாது. அவருடைய பெயரை நான் சொல்றதுக்கும் விரும்பலன்னு சசிகலா சொல்லியிருக்காங்க. 2 மாதங்கள்ல பெங்களூர் சிறையில இருந்து தமிழ்நாடு சிறைக்கு மாற்றிக்கலாம்னு அமைச்சர்கள் சொன்னாங்க. அப்படி நான் அப்ப மாறி இருந்தா இப்ப நான் உங்களோட நின்றுட்டு பேசியிருப்பனான்றதே ஒரு சந்தேகம் தான்னு சசிகலா சொல்லியிருக்காங்க. சசிகலா ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு அரசியல்வாதியாக நினைச்சு பழகல, கூட பிறந்த ஒரு சொந்த சகோதரியாக தான் நான் நினைச்சு பழகுனன்றத சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பின்னாடி அங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே சசிகலாவை பதவியை ஏற்க சொன்னாங்க. ஆனா அவங்க அந்த டைம்ல துக்கத்துல இருந்ததால அவங்க அந்த பதவியை ஏத்துக்கலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. களம் காண்போம், ஆட்சி அமைப்போம்னு இப்போ சசிகலா ஒரு புதிய கட்சியை உருவாக்கி இருக்காங்க. இபிஎஸ் அவர்களுடைய இந்த வாக்குறுதிகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடைமுறையில இது எல்லாமே சாத்தியமான்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. சசிகலா அவர்கள் 9 வருடத்திற்கு பிறகு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஒரு புதிய கட்சியை தொடங்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல உங்களுடைய ஒப்பீனியனை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய சப்போர்ட் ஆனது எந்த பார்ட்டிக்கு இருக்கும்ன்றதையுமே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.